என்ன சிவா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, உனக்கு கால் பண்ணி வர சொல்லி அயலி கிட்ட சொன்னேன். அதுக்கு இவன் நீங்களே கூப்பிடுங்கன்னு சொன்னா, அதான் கேக்குறேன். தெரியலையே ஐலி, ஏன் அப்படி சொன்ன? உங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதான். நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு போன்ல கூப்பிட்டா நல்லா இருக்காதேன்னு இவரை கூப்பிட சொன்னேன். உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா என்கிட்ட தான் மறைக்கிறீங்க. அதை விடுங்க அண்ணே. நீங்க என்ன விஷயமா வர சொன்னீங்க? இத பொடி பொடி. இதென்ன பெண்றே? சிவா, வர்மாவோட ட்ரக் டீலிங்ல நிறைய பெரிய தலைங்களோட லிங்க் இருக்கு, இன்க்ளூடிங் மினிஸ்டர். என்ன சொல்றீங்க? மினிஸ்டருக்கும் வர்மாக்கும் சம்பந்தம் இருக்கா? ஐலி, இதுல பெருசா ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி பெரிய ஆளுங்களோட லிங்க் இல்லாம வர்மாவால இங்க சர்வே பண்ணவே முடியாது. சொசைட்டில பெரிய செல்வாக்கோடும் கௌரவத்தோடையும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நிறைய பேரு இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அதுக்கான எல்லா ப்ரூஃப்ஸும் இந்த பென்டிரைவ்ல இருக்கு. அப்போ அவார்ட் ஃபங்க்ஷன்ல மினிஸ்டரா வர்மா கொன்றுவேன்னு மிரட்டினது எல்லாமே டிராமா தான். உங்ககிட்ட இருக்கிற ட்ரக்ஸ எப்படியாவது வாங்கணும்னு தான் அப்படி ஒரு டிராமாவையே அவங்க நடத்திருக்காங்க. இதெல்லாம் முன்கூட்டியே பிளான் பண்ணி தான் மினிஸ்டர் அந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்கான். உலகாரம் பாவிங்க, இவனுங்களோட சுய லாபத்துக்காக அங்க எத்தனை அப்பாவிங்களை சுட்டு கொண்டானுங்க. அந்த கூட்டத்துல எத்தனை குழந்தைங்க இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? அவங்கள சும்மாவே விடக்கூடாது. எப்படியோ கஷ்டப்பட்டு நான் இந்த ப்ரூஃப் ரெடி பண்ணிருக்கேன். இத இந்திராணி கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவ பாத்துப்பா. ஏன் இத நீங்க மோனி கிட்ட கொடுத்திருக்கலாமே. இல்ல ஐலி, மோனிகா இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டா. எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லி ஏதாவது அவசரப்பட்டு பண்ணி எல்லாத்தையும் சொதப்பிடுவான். அதுவும் இல்லாம இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நிறைய பிரச்சனை வரும். மோனிகாக்கு அதெல்லாம் டீல் பண்ண தெரியாது.